ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆனால் நான் வந்து இந்த vlog இப்படி போடுவேன் அப்படின்னு எனக்கு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன் அப்படின்னா இது ரொம்ப பெரிய ஒரு திடீர் முடிவு எங்களுக்கு. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக தெரியலை. திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். இந்த முடிவு நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லதில் தான் முடியும், நல்லா இனிமேல் எல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஓகேவா? சொல்லுப்பா. நம்ம வந்து வீடு மாற்ற போகிறோம். புது வீடு கட்டியிருப்பாங்க. திடீர்னு வந்து நம்ம வீடு வாங்கிட்டோம். அந்த வீட்டுக்கு தான் இப்போ ஷிஃப்ட் ஆக போகிறோம். இப்போ திடீர்னு உடனே இது வந்து நடந்துச்சு. அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நாங்கள் திடீர்னு எடுத்த முடிவு தான் இது. என்ன அப்படின்னு vlog கடைசியில் வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கிங்க. நாங்கள் இப்போவே வந்து இங்கே நம்ம இந்த இருக்கிற வீட்டில் இருந்து நம்ம ஷிஃப்ட் ஆகி அந்த வீட்டுக்கு போகணும். இவங்களுக்கெல்லாம் நம்ம புக் பண்ணிட்டோம், வாடகைக்கெல்லாம் சொல்லிட்டோம், வந்துட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே எங்களுக்கு மைண்ட் ஃபுல்லாக வந்து பிளாங்காக இருக்குது. இப்போ அதோட அவசரமாக தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு சந்தோஷமும் எனக்கு செட்டில் பண்ணிட்டு. ஆமாம், இப்போ வந்து இப்போ எடுத்து வைக்கிறதெல்லாம் வந்து என்னால் வீடியோ போட முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டே நான் பேசிட்டேன். உள்ளுக்குள்ளே போயிட்டு எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் டோட்டலாக ரவுண்ட் பண்ணி சுற்றி காமிச்சிட்டு எதனால் மாறணும், ஏன் மாறணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவாம்மா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இதை வந்து இதோட முடிச்சுக்கலாம். இப்போ கண்டினியூவாக வந்து நாங்கள் இதோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லவா, பாய்ன்னு சொல்லவான்னு தெரியல. சரி, ஓகே, பாய். நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கள். புது வீட்டுக்கு வந்து நம்ம கிளம்பிட்டோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ, அப்புறம் தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு சாமி பூவு, அப்புறம் வீட்டுக்குள்ளே வைக்கிறதெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டோம். வாங்க எல்லாத்தையும் போய் அங்கே வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். நைட்டே கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் வந்து பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு பண்ண முடியல. வீடு க்ளீன் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்ருக்கோம். பீரோ இதெல்லாம் தூக்கிட்டு நம்ம போகிறக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். இந்த பீரோவை தான் எப்படி தூக்க போகிறோம் அப்படின்னு ஒன்றுமே புரியலை. சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து கீழெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம். பெரிய திங்ஸ் தான் இருக்குது. பெரிய திங்ஸ் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா மாமாவுக்கு இன்றைக்கி ஒர்க்கு அவங்க போயிட்டு வந்துட்டு மத்தியானம் சாப்பாடு டைமில் தான் வந்து இதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. காலையில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். மாமா ஸ்பேன் மாட்டி விட்டுட்ருக்காங்க. சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. சாப்பிட்றதுக்கு வந்துட்டு பீரோவில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மேலேருந்து பீரோவில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மேலே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே சிலிண்டரு தான் 2 இருக்குது. எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணணும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா பாலெல்லாம் காய்ச்சி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கீழே வச்சுருக்கோம் முருகரை. இனிமேல் தான் எடுத்து மேலே வந்து ஃபிக் பண்ணணும். ஸோ மாமா வந்து சாப்பிட்டு இதை பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பீரோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பக்கம் ஸ்பேன் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்பேன் மாட்டி முடிச்சுட்டு மாமா இப்போ ஒர்க்கு கிளம்பிடுவாங்க. அவங்க ஒர்க்குக்கு போயிட்டு வரக்குள்ளே இது இருக்கிறதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிடுவேன். மணி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, மணி கரெக்டாக 7 மணி ஆச்சு. மாமா வந்து இப்போ தான் வந்தாங்க. ஓகேங்களா? நான் வந்து இப்போ வரைக்கும் என்னென்ன வேலைலாம் முடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னா, கீழே இருந்த ட்ரெஸ், அதாவது மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸையும் சேர்த்து பெரிய பீரோவில் வைக்கிறது மட்டும் மடித்து வச்சுருக்கேன். சின்ன பீரோவில் வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கிடக்குது. அதோடு சேர்ந்து என் பிள்ளையும் கிடக்குறா. பாப்பா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா தூங்கிட்டுருக்கா. உண்மையாலுமே தூங்கிட்டு தான் இருக்கா. ஏன் அப்படின்னா டிவி ஓடலை. எங்கள் அத்தை உட்காந்து வெறிக்க என் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அவங்களும் உட்காந்த மாதிரியே தூங்குவாங்களாட்ருக்கு. ஆமாம், உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இங்கே பழைய வீட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னாச்சு,
அந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு லூஸ் கனெக்ஷனாக இருந்திருக்கு மாட்டிருக்கு. அதனால் வந்து கரண்ட் வந்து விட்டு விட்டு போச்சு. சரி ஏன் அங்கே இருக்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்குற கலவா என்ன தேவையோ அங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த வீட்டுக்கே வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறோம், நைட்டு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துட்டுருக்கு. அதனால் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறக்கு ஆள் இப்போ வர மாட்டாங்க. காலையில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டோம். இப்போ வந்து மாமா வந்து சாப்பிட்றக்கு வாங்குறதுக்காக போயிருக்காங்க. எனக்கு 7 மணிக்கு மேலே தான் தெரியும். எங்கள் வீட்டில் மட்டும்தான் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மாமா வந்துட்டு கொஞ்சம் துணி மடிச்சிட்டோம், மடிக்க தான் இப்படி ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்ட வேலையெல்லாம் போட்டு என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மேலே வந்துட்டோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாய் பெட்ஷீட்டு, அப்புறமா ஸ்டாண்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அத்தை வந்து நான் கட்டலில் படுத்துக்கிறேன்னு கட்டலை வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணியும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆமாம் வந்துட்டாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, சாவி எடுத்துகிட்டு போங்க. வாங்கிட்டு வந்திருக்காரு. புரோட்டாவும் தோசையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து தோசை கேட்டேன், எனக்கு தோசை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து எனக்கு புரோட்டா சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு ஒரு புரோட்டா வந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய பீரோ இருக்குது இல்லைங்களா, அந்த பீரோ வந்து இந்த கடையில் தான் வாங்கினோம். இங்கே வந்து கொஞ்சம் குறைஞ்ச விலையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்தோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் இது வாங்குறதுக்கு தான் வந்தோம். ரேட் எவ்வளோன்னு கேட்போம், கேட்டுட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நம்ம வந்து பூஜை வந்து நம்ம வீட்டுக்கு முதலாக வந்து வாங்கிட்டோம். ஓகேவாம்மா கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பார்த்தோம். இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு பூஜாரை தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஃபைனல் ரேட் என்ன, எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து விளாக் கடைசியில் வந்துட்டு சொல்கிறோம். வண்டியிலே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து வண்டி எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. நான் வந்து பின்னாடி டபுள் சீட் கால் போட்டு உட்காந்துட்டு வச்சு பார்க்கலாம், முடிஞ்சால் வந்து எடுத்துகிட்டு போகலாம், இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ தெரிஞ்சவங்க இருக்காங்க கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசு தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம். வண்டியில் வந்து கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க ஆட்டோ வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆட்டோலேயே கொண்டு வர சொல்லிட்டோம். ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து டிவியை வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிவி மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி டிவியை வந்து நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 3ஆவது நாள். இன்னும் நான் இந்த விலாகை முடிக்கலை. இன்றைக்கி வந்து இந்த விலாகை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடியலை. இருந்தாலும் இந்த விலாகை முடிச்சு விட்றலாம், அதுக்கப்புறம் ஹோம் டூர் வந்து நம்ம தனியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த விலாகை முடிச்சிடலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து பால் வாங்கிட்டு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம வந்து சாமிக்காக வாங்கின ஒரு இது, சாமிக்காக வாங்கியிருக்கிற பூஜாரா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து வச்சுட்டோம். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் முதல் தடவை கல்யாணம் ஆகி 8 வருஷம். அடுத்த மந்தோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வந்து பூஜாரா வந்து வாங்கியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்லா சாமியும் உள்ளே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பூவெல்லாம் வச்சாச்சு. முருகரையும் வந்து வச்சாச்சு. அதோட நம்மளோட அவார்டு, அதுக்கப்புறம் வந்து யூடியூபோட சில்வர் பட்டன் வந்து நம்ம மேலே வச்சுருக்கோம். பக்கத்தில் பாப்பாவோட ஃபோட்டோ, டிவியில் வந்து சாமி பாட்டு ஓடிட்டுருக்கு. பாப்பாவோட ஒரு ஃபோட்டோ இங்கே மாட்டியிருக்கோம். இதுதான் வந்துட்டு நம்ம உள்ளே என்ட்ரி ஆனோன்னையுமே அத்தைக்கு வந்து தூங்குறதுக்கு கட்டல் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து இதுதான். மாமா குளிச்சுட்ருக்காங்க, அதனால தான் நான் விலாக் எடுத்துகிட்ருக்கேன். இந்த 3 ஃபோட்டோ வந்து இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து சரியாக எதுவும் எடுத்து வைக்கலை. விலாகை முடிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து ஸ்க்ரீன் போட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு.
பாப்பாவோட ஒரு ஃபோட்டோ இங்கே மாட்டியிருக்கு. நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இங்கே வச்சுருக்கோம். இதுக்கு எப்போ ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு தெரியல. ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா மாமா வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் கேட்டதில்லை. இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கால் ரெண்டுமே வந்து பிடுங்கிருச்சு. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த கால் ரெண்டுமே பிடுங்கிருச்சு, கழண்டுருச்சு. இதோட பார்த்திங்கன்னா இந்த கட்டை வந்து அந்த சைடு உடஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வைக்க முடியாத சுச்சுவேஷன். இருந்தாலும் சின்ன ஒரு டேபிள் வாங்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். சின்ன டேபிளே வந்து பார்த்திங்கன்னா 2000 சம்திங்கில் வருது. கூட இன்னும் 2 ரூபா போட்டோம்னா நல்லதாக ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். மேலெல்லாம் கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்குது. இப்போதைக்கு கீழே எதுவும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். 2 ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இது வந்து நம்ம இப்போ புதுசாக வாங்கின அந்த ஸ்டாண்டு. இது வந்து நம்ம பழைய ஸ்டாண்டு எதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இது வந்து ஓரளவுக்கு தான் ஹைட் வருது. இது வந்து நல்லா ஹைட் உள்ள ஸ்டாண்டு. ஆனால் வந்து இந்த ஃப்ளெக்சிபிள் வந்து போயிடுச்சு. அதனால் என்ன நினச்சோம் அப்படின்னா, இதை கொஞ்சம் நல்லா ஹைட் பண்ணிவிட்டு கீழே வந்து சுற்றி விட்டுக்கலாம், நம்ம லைட்டுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது வந்து பெட்ரூமில் 2 பீரோ, அப்புறம் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு, அப்புறம் மேலெல்லாம் திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. ஃபேனும் மாட்டிட்டோம் கையோட. பெட்ரூம்லேருந்து நேராக வந்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து கிச்சன். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கரெக்டாக கீழால் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்டும் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். இந்த இது வந்து நான் இங்கே அடிச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து 2 இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கையோட அடிச்சிட்டோம். ஒரு சிலிண்டர் இங்கே வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜை வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ஃபோட்டோ இங்கே மாற்றுறக்கு இடம் இல்லாமல் இங்கே வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட மேலே நம்ம குடி போய் பார்த்திங்கன்னா எத்தனை நாள் ஆச்சு, ஒரு 6 மாதத்துக்கிட்ட இருக்கும். 6 மாதமாக ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீட்டாக வந்து நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த சைடு வந்து ஒரு ட்ரம்மு வச்சுருக்கோம். இன்னொரு ட்ரம்மு மேலே இருக்குது. ட்ரம்மு வந்து நம்ம எடுத்துகிட்டு வரல இன்னும். வாஷிங் மிஷினுக்கு கீழே வந்து கல் வச்சு மேலே தூக்கி விட்ருக்கோம். இதுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓஸெல்லாம் வாங்கிட்டு வரல. இப்போ வரைக்கும் இன்னும் துணி துவைக்க முடியாமல் தான் இருக்குது. அதனால தான் வந்து கூட ஃபுல்லாக துணி கிடக்கு. இனிமேல் தான் துவைக்கணும். தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. வீடு வந்து நம்ம கொஞ்சம் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். சாமி கும்பிட்டோம். என்னடா திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு வீடு பாழ்த்திட்டீங்கன்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. பெருசாக எங்கேயும் மாறலாம் இல்லை. மாடியில் இருந்தோம் இல்லைங்களா, இப்போ வந்து கீழே வந்துருக்கோம். மாடியில் உங்களுக்கே தெரியும், நிறைய டைம் சொல்லியிருக்கோம், வீடு அரேஞ்ச் பண்ணவே முடியல, செட்டே ஆக மாட்டேங்குது, ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. இது கொஞ்சம், அதாவது அது டபுள் பெட்ரூம், இது சிங்கிள் பெட்ரூம், அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் சரி கீழே மாற்றிக்கலாம் அப்படின்னு. அது ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு, எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதனால தான் நம்ம கீழே மாற்றிக்கிட்டோம். வந்து அரேஞ்ச்மெண்ட்லயே தான் போயிட்டு இருக்கு. இன்னும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணல சரியா. நான் சும்மா காமிச்சிருக்கேன். ஹோம் டூர் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு ஹோம் டூர் கண்டிப்பாக போடுவாங்க. கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் நல்ல வேலையெல்லாம் இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஹோம் டூர் வந்து நான் போடுறேன். இந்த நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு வந்து நாங்களே பார்த்தீங்கன்னா அப்படின்னா சின்ன ஒரு இதுதான் சொன்னாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வீடு வந்து பாத்ரூம் வந்து டைல்ஸ் வந்து அதை எடுத்துட்டு காரை போட்டு பூசுறதுக்காக வந்தாங்க. அவங்க வந்து கீழே ஒரு நாள் நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிங்க, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் சரின்னு சொல்லி சொன்னோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் போதே நினச்சேன் வீடு நல்லா பெருசாக இருக்குது, நல்லா இருக்குன்னு காலையில் நான் நினச்சேன். ஆனால் இந்த வீடு காலியாக இருக்குங்கிறது எங்களுக்கு அப்போ தான் தெரியும். அவங்க சொன்னதுக்கு தான் எங்களுக்கும் தெரியல. ஏன்னா நாங்கள் எங்கே நம்ம வீட்டுக்கு போக மேலே போக கீழே அதோட சரி வீட்டில் ஆள் இருக்கலன்னு பார்க்குறதுல அவர் பாத்ரூம் யூஸ் பண்ண அப்புறம் நல்லா இருந்துச்சு. இவங்க என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க. அப்புறம் நானும் சொன்னேன் சரி நான் வருவேல பார்க்குறேன் அப்படின்னு. அவர் வந்து பார்த்தா எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானாவது நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். இவங்க மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு நின்னது நிற்க அவங்க கிட்ட பேசி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒரே நாள் மாற்றிட்டோம். அது ஏன்னா நிறைய கிளிப் வந்து புக் பண்ணிட்டாங்க.
ஆட் பண்ணாமல் இருப்பேன். வேலை எதனால் செய்யல. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு நிறையா இருந்துச்சு. அப்படின்னு ஒர்க்கு அப்படியெல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்து அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க இந்த வீட்டுக்கு வர்றது. அதுக்குள்ள நம்ம வீடு அதுக்குள்ளே நம்ம வீடு மாற்றி ஆகணும். மேல் வீடு பெயிண்ட் அடிக்கணும். நம்ம இருக்க வீட்டை பெயிண்ட் அடிச்சா தானே அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அதுவும் இல்லாமல் அவசரமாக இன்னொரு எல்லாம் விஷயம் என்ன, கரண்ட் வேற வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த காற்று அடிச்ச அடிக்கி கரண்ட்டே போச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், அதனால இருட்டுக்குள்ள எடுத்து வைக்க முடியல, வீடியோவும் எடுத்து வைக்க முடியல. எங்களால் 3 நாளாக ஒன்றுமே பண்ணல. ரொம்ப டயர்டு வேறு. நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க, ஏன் ரீசெண்டாக நீ எந்த வீடியோவுமே எடுக்கலையா, இருக்க ஒரே ட்ரெஸ்ஸு தான் இருக்கா, ஒரே ட்ரெஸ்லேயே வீடியோ நிறைய வந்துட்டு இருக்குன்னு நிறைய பேர் கேட்டீங்க. எதனாலனா நான் வீடியோ எடுத்து 4 நாள் ஆகுது, இப்போ வரைக்கும் வீடியோ எடுக்கல. ஃபஸ்ட் ரீசன் எனக்கு பல்லு ரொம்ப வலிச்சுது. vlog மட்டும்தான் செட் பண்ண முடிச்சு போட்டேன். கரெக்டாக வந்து இது பண்ணவும் முடியல. நேற்றும் வேலை, முந்தா நேற்றும் வேலை, வெளியே கொஞ்சம் போகிறது, திங்ஸ் வாங்குறது, வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறது, இதுவே வேலை எனக்கு இந்த கரெக்டாக வீட்டுக்கு வந்து இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒரே ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். அது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க. பார்த்துருக்கீங்க. ஏன் சாமி ஸ்டாண்ட் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து செல்ஃப் இல்லை இல்லைங்களா, இந்த செவுத்துல அடிச்சு நிப்பாட்டவும் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம வாடகை வீடு தான் மாறணும் இப்போ வச்சு எல்லா போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி படம் வைக்கிறதுக்குன்னு ப்ரைவேட்டாக ஒரு இடமே கிடைக்கிறது இல்லை. இதுனா நம்ம கிழக்க பார்த்த மாதிரி எந்த நேர் வச்சு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கொசரம் சரி இது வந்து நிரந்தரமா நம்ம கூட ஒரு வீட்டுக்கு பொருள் அப்படின்னு சொல்லி நான் சாமி ஸ்டாண்ட் வாங்குவேன் இப்போ வரைக்கும் நான் நினச்சதே இல்லை. இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு சாமி ஸ்டாண்ட் வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன் அப்படின்லாம் எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு எனக்கு கண்டிப்பாக இதை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏன்னா இப்போ நமக்கு எப்படி இருந்தாலும் சாமிக்கு நம்ம வந்து ஒரு வீட்டில் வாசு கரெக்டாக இருக்கும், ஒரு வீட்டில் பார்த்தா வைக்கிறதுக்கே அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. எப்படி வைக்கிறதுன்னு கூட அரேஞ்ச் பண்ணுறதே தெரியாது. சாமி மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாமி படத்தை எப்படி உட்காந்துருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் இன்னும் இது பண்ணலை. எப்படி அரேஞ்ச் பண்ணுறது என்னன்னு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். இப்போ வந்துன்னா இதுன்னு வச்சுங்களேன், நம்ம பூஜை ரூம் ஓகே இந்த கிழக்கு மண்ணே அந்த இடத்துல கொண்டே வச்சு சாமி படம் வச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதுக்காக அது வாங்கணும். அப்புறம் வேறு எப்படி சொல்லிட்டு வந்து ஹோம் டூரிங் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக ஒரு 1 or 2 days கண்டிப்பாக அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு போடுவாங்க. எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீக் இல்லாட்டினா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் உங்களுக்கு போட்டுறேன். பெருசால காரணம் இல்லைங்க, கொஞ்சம் இடஞ்சல் நினச்சி மாற்றிக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நல்லாவே இருக்கும். வெளிச்சம் நல்லாவே இருக்கும். அதுக்காக சரி மாற்றிக்கிட்டோம். ஓகே அதுதாங்க, இதுக்காக தான் நாங்கள் இந்த வீடு மாற்றணும். வேற எல்லாம் பெருசாலாம் வந்து காரணம்லாம் இல்லைங்க. பெருசாக காரணம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீடு வந்து இது கொஞ்சம் விசாலமாக இருந்துச்சு, அது கொஞ்சம் இக்கிட்டு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அங்கேருந்து இங்கே நம்ம மாறிட்டோம். மித்தபடி வந்து ஒன்றும் இல்லை. இதுதான் நம்ம வீடு. இங்கே வந்து நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். எல்லாம் அங்கேருந்து திங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆளெல்லாம் வச்சு தூக்கல. நம்ம வீடியோ வந்து அதில் நான் கேப்சர் பண்ண முடியல. நாங்கள் 3 பேரும், நான் அத்தை மாமா 3 பேரும் தான் வந்து எல்லாமே பண்ணணும். தண்ணி தூக்கிட்டு வரதுலேருந்து எல்லாமே. ஏன்னா 2 ட்ரம் மேலே வச்சுருந்தோம். மாடியில் போய் ஆளை கூப்பிடுறது, ஆளை எங்க போய் கூப்பிடுறது அப்படின்ட்டு இவர் சாப்பாடு டைம் வந்தாரு. சாப்பாடு டைம் எடுத்தாச்சு. இந்த பீரோ இந்த கட் பண்ணி வச்ச பீரோ தூக்குறதுல மற்றபடி எல்லாமே மூட்டை கட்டி எல்லாம் தூக்கிட்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு வருஷம் பண்ணியிருக்கேன். இன்னும் வருஷம் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். சரி ஓகே, இந்த vlog வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா யாராவது இப்படி திடீர்னு முடிவு எடுத்து வீடு காலி பண்ணிருக்கீங்களா, அதையும் கமெண்ட் பண்ணாங்க. திடீர்னு தான் முடிவு எடுத்தோம். சனிக்கிழமை நைட் வெள்ளிக்கிழமை நைட்டு இதை பத்தி வெள்ளிக்கிழமை காலையில சும்மா பேசுறோம், மத்தியானம் ஆமாங்கிறோம், நைட்டு இதுதான் அப்படிங்கிறோம். நைட்டு வந்தாச்சு, காலையில எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நைட்டே அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டே எல்லாம் தொடச்சு ஒற்றையெல்லாம் அடிச்சு க்ளீன் பண்ணி விட்டுப்பட்டு சனிக்கிழமை இருந்து அப்படியே ஜாமான் இறக்கியாச்சு. நீங்க லைஃப்ல திடீர் அப்படின்னு எடுக்கிற முடிவு தான் வந்து நான் இப்படிதான் எப்பயாவது திடீர்னு இருந்தாலும் சரி. நாங்க வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்து இது திடீர்னு தான் முடிவு எடுத்து நாங்க வாங்குவோம். ரொம்ப பொறுமையா யோசிச்சு அது எங்ககிட்ட நிக்காது. திடீர்னு எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும். ரொம்ப யோசிச்சு பொறுமையா இது பண்ணி அதை வாங்குவோம். அதை பொறுமையா வாங்குவோம், நீட்டா வாங்குவோம், அது இதுன்னு பார்த்து வாங்குவோம். பட் ஆனா அது எங்ககிட்ட நிக்காது, போயிடும், எப்படியாச்சும் போயிடும். நிக்காதுல வாங்கவே முடியாது. ஆமா, வாங்கவே முடியாது. திடீர்னு எடுப்போம், திடீர்னு எடுக்கிற முடிவு கரெக்டாக. சரி ஓகே, இதை நம்ம திடீர்னு வீடு மாற்றணும். பெருசாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. வீடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே பாய், நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவும் தேவை கண்டிப்பாக. ஓகே ஃபேமிலிஸ், பாய்.